தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/3/2024 வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 10:01 வரை. பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு பங்குனி 1. கும்பராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இதுவரை உச்சம் பெற்ற செவ்வாய் மகரத்தில், இப்பொழுது கும்பராசிக்கு செல்கிறார். அங்கே இருக்கும் சனியோடு சேர்கிறார். செவ்வாய் சனி சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்ல. எனவே இந்த செவ்வாய் இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது கடகராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வருகின்றது. அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு, கும்பராசிக்கு, மீன் ராசிக்கெல்லாம் இந்த சனி ஆதிக்கம் இருப்பதனாலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்கோ கண்டகச்சனி, கண்டகச்சனியோடு செவ்வாயும் சேர்கிறது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் நீங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் அல்லது உங்களுக்குரிய இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு காரடையார் நோன்பு. கணவருடைய ஆயுள் விருத்திக்காக கார் அடை வைத்து பெண்கள் நோன்பு நோற்று இன்று விரதமிருந்து அம்பிகையை வழிபடுகின்ற நாள். அப்படி இருக்கின்ற இந்த நாளிலே உங்களுக்கு குழந்தை வளர்ப்பு கலையை பற்றி சொல்ல போகிறேன். முதவெல்லாம் குழந்தை வளர்க்குறதுங்கிறது இப்போ புத்தகமாகவே வந்துருச்சு. குழந்தை வளர்க்கும் கலை, சமையல் கலை அப்படின்னு. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வயதானவங்க, பாட்டி எல்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த குழந்தையை அழகாக எடுத்து வளர்த்துருவாங்க. எப்படியெல்லாம் அந்த குழந்தையினுடைய மனதை அறிந்து செயல்படுவார்கள். ஆனால் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, குறை கூறி வளர்க்கப்படுகின்ற குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறதான். அந்த குறையே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, அந்த பிள்ளைக்கு வெறுப்பு ரொம்ப வந்துடுமா. வெறுக்க கற்றுக்கொள்கிறது. அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை சண்டை போட கற்றுக்கொள்கிறது. ஒரு பிள்ளையை ரொம்ப அடக்கி வளர்த்தோம்னா பிற்காலத்தில் அது சண்டை போடுறதுக்காக அது ஆயத்தமாகிடுமா. அவமானப்படுத்தப்படும் குழந்தை குற்றவாளியாக மாறிவிடுமா. ஊக்குவிக்கப்படும் குழந்தை மன வலிமை பெறுகிறதுங்கிறாங்க. அதே மாதிரி புகழப்படும் குழந்தை பிறரை மெச்ச கற்றுக்கொள்கிறது. ஒரு குழந்தை ஏதாவது செஞ்சுன்னா, நீ நல்லா அருமையாக செஞ்சுருக்க, உன்னுடைய பணி ரொம்ப சிறப்பாக இருக்குது, நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து செய்யணும்னா அது நல்லா செய்யும், தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி புகழப்படும் குழந்தை பிறரை மெச்ச கற்றுக்கொள்கின்றது. அதே மாதிரி நேர்மையோடு வளருகின்ற குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கின்றது. பாதுகாக்கப்படும் குழந்தை இருக்கே, அந்த குழந்தையை பாதுகாத்து வளர்க்குறோம்ல, நம்பிக்கையை அடைகின்றதா. அதே நேரம் நட்போடு வளருகிற குழந்தை, அதுக்கு நண்பர்கள்லாம் சேர்த்து நம்ம நல்லா நட்பாக உருவாக்கி விடணும். நட்போடு வளருகின்ற குழந்தை உலகத்தை நேசிக்க கற்றுக்கொள்கிறதுன்னு முன்னாடி சொல்லி வச்சுருக்காங்க ஒரு அறிஞர் பெருமக்கள் எல்லாம். ஆக குழந்தை வளர்க்கிற கலை கூட இப்படிப்பட்ட விதத்திலே நாம் குழந்தையை வளர்த்தால் அந்த குழந்தையின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். குழந்தைக்கு மனித நேயம் உருவாகும். இரக்க சிந்தனையை கற்பிக்க வேண்டும். உதவும் குணத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நற்பண்புகளை வளர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு கலை என்பது ஒரு மிகப்பெரிய கலை என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள். எதை நீங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். காரணம், விரயஸ்தானத்திலே சூரியன், புதன், ராகு. சூரியன் ராகு சேர்க்கை 12 இருக்கின்ற பொழுது அதிகமாக விரயங்கள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களில் தடுமாற்றங்கள் வரலாம். கைமாற்றாக கொடுத்த தொகை வராமல் போகலாம். எனவே எதை நீங்கள் செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கலக்கம் அதிகரிக்கும். கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுப்பதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறும் நாள். வெளி உலக தொடர்பு விரிவடையும் என்றாலும் கூட லாபஸ்தானத்திலே புதன், சூரியன் இருக்கின்றார். எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம். அயல்நாட்டுக்காக செல்ல வேண்டும் என்ற முயற்சி இருந்தால் அது கைகூடும். உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட போகின்றீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் யோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை. மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லை, உடல் இருப்பவர்களாலும் தொல்லை ஏற்படலாம். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். செவ்வாய் பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். வைத்திய செலவுகள் கூடலாம். சாதாரண சிகிச்சை கூட ரண சிகிச்சையாக மாறலாம். எனவே மிக மிக கவனம் தேவை. உடன்பிறப்புகளை, உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இறைவனை பூஜித்தும் நீங்கள் செய்ய வேண்டும். 6ஆம் இடத்திலே
செவ்வாய், சுக்கிரன், சனி இருக்கிறார். அஷ்டமத்திலே சந்திரன் இருக்கின்றார். 6 எதிர்ப்பு, வியாதி, கடனை குறிக்கின்ற இடம். அஷ்டமம் என்பது இழப்புகளை குறிக்கின்ற இடம். இப்படிப்பட்ட இடத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு மிக மிக யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும். யாரிடமாவது நீங்கள் உதவி கேட்டால் அது கிடைக்காமல் போகலாம். அதே நேரத்தில் பணியிடத்தில் கூட வீண் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். வீண் கவலைகளும் மனக்குமுறல்களும் ஏற்படுகின்ற இந்த நாளிலே நீங்கள் எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த வியாழக்கிழமை என்பதனாலே குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிதானத்தோடு செயல்படுங்கள். அமைதியை கடைப்பிடிங்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நன்மை கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது நடைபெறும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாகவே முடியலாம். கைமாற்றாக வாங்கிய தொகையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஒரு சில காரியங்கள் இன்று நிறைவேறும். குருச்சந்திர யோகத்தோடு 7ஆம் இடம் இருப்பதனாலே வாழ்க்கை துணைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால், அதாவது திருமண தடை உங்களுக்கு இருந்தால், இன்று சுபகாரிய செய்திகள், சுபகாரிய பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குருவை கும்பிடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். 4ஆம் இடத்திலே செவ்வாய், சனி இருக்கிறார்களே என்று நினைக்க வேண்டாம். செவ்வாய் 6க்கு அதிபதியாக உள்ளவர். அவரோடு 12க்கு அதிபதி சுக்கிரன் இருப்பதனாலே 6, 8, 12 அதிபதிகள் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே திட்டமிடாத காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வருமானம் சிறப்பாகவே இருக்கிறது. தொழில், உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். இடம் வாங்குவது, விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இன்று நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். மற்றவர்களை நம்பி செய்த காரியங்களால் மனக்கலக்கம் ஏற்பட்டிருப்பது இன்று நிவர்த்தியாகலாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலும். வியாபார விரோதங்கள் அகலும். உங்களுக்கு போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி. எனவே நீங்கள் எதையேனும் சொன்னால் சொன்னதை நிறைவேற்ற இயலாது. குடும்பத்திலே குழப்பங்கள் அதிகரிக்கும். யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அது திரும்ப கிடைக்காமல் அதனால் பிரச்சனைகள் உருவாகலாம். மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பயணங்களில் கூட திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். எந்த காரியத்தையும் செய்வோமா வேண்டாமா என்ற ரெட்டித்த சிந்தனை உங்களுக்கு வரலாம். ஒரு இடத்தில் வாங்கிய கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. எனவே நீங்கள் எது செய்தாலும் இன்று மிக மிக எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும். முன் யோசனையோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் ஓரளவேனும் நற்பலன்களை பெற இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய ராகு சேர்க்கை. சூரியன் ராகு இணைகின்ற பொழுது வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. நண்பர்கள் பகையாகலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் பட்டபாட்டிற்கு பலன் கிடைக்கவில்லையே, வேலையிலிருந்து மாறலாமா, உத்தியோகத்தில் வேறு இடம் நமக்கு கிடைக்குமா, இல்லை விலகிக் கொண்டால் கிடைக்காமல் போய்விடுமா என்றெல்லாம் குழப்பத்தின் எல்லைக்கே சென்று விடுவீர்கள். அப்படிப்பட்ட இந்த நாளில் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறும் இந்த நாளில் உங்களுக்கு கை கொடுப்பது வழிபாடுதான். இன்றைக்கு கிழமை வியாழக்கிழமை. எனவே குருவை கும்பிடுவது, உங்கள் ராசிநாதனும் குருவாக இருப்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.